வணக்கம். வணக்கம். 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் யோகி. நான் இலங்கையை சேர்ந்தால் இப்ப அமெரிக்காவில் இருக்கிறேன். இயக்குனர் எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஒரு பீரியட் தான். அதுக்கு பிறகு அது ஏனோ தெரியா அவன் படங்கள் ஃபெயிலியர் ஆகுது, அதை இல்லாம போயின. அப்ப இப்ப நீங்கள் எல்லாம் உங்களோட அந்த பீரியடுக்கு பிறகு என்ன நீங்க உழைச்ச காசை இன்வெஸ்ட் பண்ணி எங்கேயாவது வச்சிருந்து இன்கம் எடுக்கிறீங்களா? இப்ப எத்தனையோ பேர் ப்ரொடியூஸ் பண்ணி அழிஞ்சே போயிட்டாங்க. இப்ப நீங்களெல்லாம் என்ன செய்றீங்க? இல்ல மற்ற இயக்குனர் மேல என்ன செய்யணும்? உண்மையா இப்படி சேமிச்சு வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல இன்கம் எடுத்து கொண்டிருக்கீங்க, இல்லாட்டி என்ன அது நடக்குது? நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பக்கம் தான். ஏன்னா அவங்க தான் அழிஞ்சு போறது. யோகி, நீங்க அமெரிக்காவில் எந்த பார்ட்ல இருக்கீங்க? சவுத் டக்கோட்டான்னு ஒரு ஸ்டேட். நான் வந்திருக்கேன். அது வந்து ஐஸ் கோல்டாக்கு வந்து அதனோட இதுக்கு வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க 2 days. அதாவது நல்ல சினோ. அடுத்தது அந்த 4 பிரசிடென்ட் தலைய மலையில குடஞ்சு வச்சிருப்பாங்க. ஆமா 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 ஆமா. அதுதான் இங்க சிம்போல். ஆமா. இங்க வந்து இது ஒரு கமர்ஷியல் ஏரியா இல்ல. ஒன்றில் நீங்க படிக்கணும், இல்லாட்டி படிப்பிக்கணும். இதுதான் இங்க எங்க போனாலும் யூனிவர்சிட்டியும் ஸ்கூல்ஸும் தான். கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு யோகி, இப்போ வந்து என்னன்னா டைரக்ஷனுக்கு வந்து ஒரு பீரியட் அப்படிலாங்கிறது வந்து அது வந்து ஒரு கற்பனை முதல்ல. அது சில பேர் வந்து சாகர் வரைக்கும் டைரக்டர், ராஜ் கபூர் வந்து சாகர் வரைக்கும் டைரக்டராக இருக்காரு. பாலச்சந்தர் செஞ்சார், பாரதி ராஜா செஞ்சிருக்காரு, இப்போ ராகவேந்திராவை செஞ்சிருக்காரு, தாசர் நாராயணராவ் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் வந்து அதனால வந்து ஒரே படத்தோட போன டைரக்டர்ஸ் இருக்காங்க. 100 படம் வந்து டில் டெத் வரைக்கும் இருக்க டைரக்டர் இருக்கும். அதனால அது வந்து அது மாதிரியான ஒரு கற்பனை வச்சுக்காதீங்க. வயசுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் வந்து இந்த ஏஜில் தான் பண்ணுவோம் அவசியம். அது இன்னொன்று வந்து என்னென்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்கவுங்களோட பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து பெரும்பாலும் வந்து இந்த மிடில் கிளாஸ் வரோம் இல்லையா? இப்போ எனக்கு ஒரு மைனஸ் என்னென்னா, பணம் வரும்போது அது மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து பெரும்பாலும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெரியாது. இப்போ அடுத்து என்னோட ஜென்ரேஷனுக்கு பாருங்கள். இப்போ என்னோட டாக்டர் ஃபோன் பண்ணாப்போ அவள் என்ன எப்படி இது பண்ணோம், என்ன ஒர்க் பண்ண, இப்போ வந்து அவள் வந்து யூஎஸில் படிக்கிறா. இந்த கேப்பில் வந்து அவள் எங்கே ஒர்க் பண்ண முடியும், எங்கே ஒர்க் இருக்குது, அங்கே போய் இப்போ இட்டாலியில் போய் ஒர்க் பண்ணால் அதுக்கு வந்து நான் ஏர்ன் பண்ண முடியும், அதை வச்சு நான் ஃபீஸ் கட்டுவேன். இப்போ அப்படிங்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மேனேஜ்மெண்ட்டு எல்லா இதுலையுமே வந்து அந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் கம்மி. அது மாதிரி வந்து சினிமாவில் வந்தவங்க வந்து இது டைரக்டர்ஸ் கொஞ்சம் வந்து சஃபர் ஆகிருப்பாங்க. பெரும்பாலும் வந்து தொழில் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச நிறைய டைரக்டர்ஸ் யாரும் பெருசாக அப்போத்துலேருந்து டைரக்டர்ஸ் யாரும் பெரிய தொழில் பண்ணல. இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரும்பாலோட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருக்குன்னா, ஒரு லேண்டு இல்லை வந்து வீடு அது மாதிரி இருக்கும். அதில் வர ரெண்ட்டு அது மாதிரி தான் இருக்குமே தவிர, எனக்கு தெரிஞ்சு டைரக்டர்ஸ் யாரும் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ப்ரொடக்ஷன் இருப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா, கொஞ்சம் பேர் இப்போ வந்து சார் மாதிரி இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் அது மாதிரி இதை வந்து சோஷியல் மீடியாவை வந்து இது பண்ண முடியும், கொஞ்சம் பேர் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரியான எதுவும் இல்லை. ஆனால் இந்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, எனக்கு பின்னாடி வந்த ஜென்ரேஷனை பார்க்கும்போது தே ஆர் வெரி கேர்ஃபுல் அபவுட் தர் மணி அண்ட் தர் இன்வெஸ்ட்மெண்ட். தே ஆர் இன்வெஸ்டிங் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். அதனால் அடுத்த தலைமுறை வரும்போது நீங்கள் சொன்ன குறைபாடு இருக்காது, நிச்சயமாக அது சரி செய்யப்படும். நான் பார்த்த அளவில் இந்த பழையாக கொஞ்சம் இல்லாம போச்சுனே யோகி. அப்போ வந்து டைரக்டர்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சம்பளங்கிறது கிடையாது. அப்போ வந்து ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனாக இருந்தது. அப்போது டைரக்டர் 5000 10,000 கொடுத்து கூட அவங்க மாதத்தில் சம்பளத்துக்கு கூட வச்சுக்காமல் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஏர்னிங்ஸுங்கிறது ரொம்ப நீங்கள் சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அதனால் அப்படிதான் அந்த காலத்துல டைரக்டர்ஸுக்கு மரியாதை இருந்தது. மரியாதை ஏர்னிங்ஸ் கம்மியா? நான் சொல்றது ஏர்னிங்ஸ், அதாவது சம்பளம் கம்மி. ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன். முதலாளி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படம் முக்தா சீனிவாசன் டைரக்ட் பண்ணார். அது 100 நாளை கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை பெற்றுக் கொடுத்த படம். அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு எஸ்வி சகஸ்ரநாமத்துக்காக. 4 வேலி நிலம்னு அந்த படத்துக்கு பேர். அந்த 4 வேலி நிலத்துக்கு முக்தா சீனிவாசனுக்கு அட்வான்ஸ் எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா. சம்பளம் 12,500 ரூபா. அதாவது இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஹிட் இருந்தா இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் 5 கோடி, சம்பளம் 50 கோடி இருக்கும் இன்னைக்கு. அப்போ அதனோட இது வந்து கம்மி, அந்த விகிதாச்சாரம் கம்மி. அன்னைக்கு வேல்யூக்கு அதிகமாக இருக்குது. 500 ரூபாய்க்கு வந்து 5 சவரம் வாங்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி 5 கோடிக்கு வந்து 500 சவரம் வாங்கலாம் இல்லையா?
அதனால் வந்து அன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷனோட இதில் இருந்தது, ஸ்டுடியோ தான் ப்ரொடியூசர்ஸ் அன்னைக்கு இது மாதிரி டைரக்டர்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஒரு மாத சம்பளம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இது தான் சம்பளமாக கொடுத்தாங்க. அதனால் புகழ் இருந்தது, வருமானம் இல்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் சொல்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களாம் டைரக்டர் ஆகாமல் இங்கே வந்து இப்போ நான் வந்து டைரக்டர்ஸ் யூனியன் பிரசிடெண்ட்டாக வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இருந்தேன், இப்போ இல்லை. எங்ககிட்ட வந்து 3500 பேர் டைரக்டர்ஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. அதில் டைரக்டர் ஆனவங்க வந்து வெறும் 400 பேர் தான். 3100 பேர் இன்னும் டைரக்டர் ஆகலை. டைரக்டர் ஆகிறதுக்கான போராட்டத்தில் இருக்காங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கை வந்து டெஃபினட்டாக வந்து, ஏன்னா அவங்க வேலையும் செய்ய முடியாது, வெளியே போய் வந்து வேலையும் செய்ய முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு உண்டான சம்பளங்கிறது அந்த வாழ்க்கையை தள்ளுறதுக்கே போதுமானதாக இருக்காது. இங்கே சென்னையில் வாடகை கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. பெரும்பாலான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு பேச்சுலர்ஸாக இருப்பாங்க, இல்லை குடும்பம் அவங்கள தள்ளிடும், குடும்பம் அவங்கள ஒதுக்கிடும். வந்து இப்போ சொன்னால் வந்து மன கஷ்டமாக இருக்கும். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இப்போ வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது சார், ஒரு ஃபேமிலி சொன்னாங்க, நீங்களே பார்த்துங்க. என்ன அர்த்தம்னா, செத்தா நீங்களே தூக்கி போட்டுருங்க. அடப்பா, இப்படி தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், நான் சினிமாவில் சாதிக்கணும். அவன் மறுபடியும் வரான், சார் நான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் சார், அடுத்த வாரம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சார். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அவன் நம்பிக்கை வந்து உலகத்தில் அவனை மாதிரி நம்பிக்கையோட போராட்டம் உலகத்தை எவனும் கிடையாது. ஆனால் அவங்களோட இது வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலை, ஃபைனான்ஷியலாக வந்து சக்ஸஸ் ஆகலை. அதான் வந்து அதுக்கான போராட்டம் கூட இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் கூட அது ஒரு ப்ரொஃபஷன் இல்லை, அதில் கூட வாழ முடியும்னு ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ எப்படி முன்னாடி டைரக்டருக்கு இதெல்லாம் ரொம்ப வருமானம் கம்மி, அது மாதிரி இன்றைக்கி கூட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ ஒரு படம் நீங்கள் சொன்னீங்க, அதில் 25 பேர் ஒர்க் பண்ணுறான், 15 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த 5 பேர் சம்பளமே கொடுக்க முடியாது. அதில் எல்லோரும் எப்படி வருவாங்கன்னா, நான் சும்மா நீங்கள் கூட இருக்கேன் சார், ஒரு டைரக்டருக்கு 3-4 பேர் தான் சம்பளம் கொடுக்கலாம், 25 பேர் தான் எந்த ப்ரொடியூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் வர்றவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்கள் கூட நான் அசிஸ்டண்டாக இருக்கேன் சார், நீங்கள் வச்சுங்க சார்னா, அந்த 20 பேருக்கு 25 பேர் ஒரு டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுங்கிறது உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் நடக்காது. இங்கேயும் எங்களுக்கு வேறு வழி கிடையாது. எனக்கு தெரிஞ்சவன் நான் ஒரு 4 பேர் வச்சுருப்பேன். சித்ரா சார் ஒரு 2 பேர், செல்லமணி, இப்போ இது மாதிரி வரவங்களை ஏதாவது வந்து நீ வச்சுக்கணுவார். அந்த ப்ரொடியூசர் 2 பேர் சொல்லுவாங்க, ஹீரோ 2 பேர், இது மாதிரி அப்படியே டம்ப் ஆகிடுவாங்க, எங்கேயுமே போக முடியாது நம்மக்கிட்ட. அப்போ வந்து நான் ஒன்றா இந்த 20 பேர் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இந்த ஊடகங்களில், அது குறிப்பாக பத்திரிகையில் வரும்போது அதை மிக பெருசாக அது மாதிரி இறந்தவங்க 3000 பேரில் வந்து ஒரு 5-6 பேர் தான் இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இறந்தவங்களாக இருக்கலாம். அது ஊடகங்கள் பெருசு. அது திரைப்பட இயக்குனர், அது அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு படமே பண்ணியிருக்க மாட்டார், இல்லை படத்துக்கு ட்ரை பண்ண கடைசியாக இந்த VA துரை எல்லாமே இருந்தால் இறந்தார். அவர் நீங்கள் சொன்ன 2வது கேட்டகரியில் வந்தவர். அவர் இயக்குனராக இல்லாமல் தயாரிப்பாளர் ஆனதால தான் அவருக்கு கஷ்டமே தவிர, இயக்குனராக இருந்ததால் அவருக்கு வந்து கஷ்டம் இல்லை. நீங்கள் சொல்கிற இப்போ நிலைமை வந்து நிறைய தயாரிப்பாளருக்கு வந்திருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு நிலைமைங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அது வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து உழவர்களுக்கு வந்து உழைச்ச இதுக்கு அந்த நெல்லுக்கு விலை இல்லையோ, அது மாதிரி வந்து இங்கே தயாரிப்பாளருக்கும் அவங்களோட ப்ராடக்ட் வந்து எல்லாமே எல்லாம் சேல் ஆகும், மக்களோட பார்க்குவாங்க. ஆனால் மக்கள் பார்க்கறதுக்கு உண்டான காசு வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து சேருது. அந்த சிஸ்டம்ங்கிறது இங்கே கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரியில், இந்தியன் இண்டஸ்ட்ரியில், குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடையவே கிடையாது. ஒரு படம் 1 கோடியில் படம் எடுத்தால் அவனுக்கு அதுக்கு உண்டான இதுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அந்த சிஸ்டம் இங்கே இல்லை. அதுக்காக போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் தான் அது சரியாக முடிவெடுக்கும். அதனால் அது மாதிரியான பிரச்சனை தான். ஓகே, டக்குன்னு ஒரு கேள்வியோட சித்ரா சாரை கேட்டுட்டு, நீங்க இந்த ஒஸ்கார் ரவிச்சந்திரன் கேடி குஞ்சுமன் இவங்களை எடுக்கிற ஐடியா இருக்கு அவங்களுக்கு? கேடி குஞ்சுமன் எடுக்கிற ஐடியா இருக்குது. ஆஸ்கார் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்பட விழாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா கலந்துக்க மாட்டார். தன்னுடைய அது ஏன்னா சில பேர் அவரோட பாலிசி. இப்போ குமுதத்தில் ஆசிரியராக இருந்தார். குமுதம் ஆசிரியர் SAP அண்ணாமலை ஒரு ஃபோட்டோ கூட குமுதத்தில் ஒரு வாழ்நாளில் போட்டது கிடையாது. இல்லை, அவர்கிட்ட முகமே தெரியாது. சில பேர் வந்து தங்களுடைய முகம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் ஆஸ்கார் ரவிச்சந்திரன். அவர் தன்னுடைய முகமே ஃபோட்டோலேயே வரக்கூடாதுன்றவர் எப்படி பேட்டி கொடுப்பார். அதனால் அந்த வாய்ப்பு கம்மி. பட் கேடி குஞ்சுமன் வந்து நம்ம நிச்சயமாக சாயச்சித்ரா நிகழ்ச்சியில் இடம் பெறுவார். சரி, ஓகே, அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி, சந்திப்போம். சினிமாவில் எங்கே ஆர்வம் வந்து செல்வமணி? அப்படிதான் சார். இப்போ வந்து அப்போது என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடை எனக்கு வேணும்னு தேவைப்பட்டது. அப்போ வந்து இந்த மேடை சரியாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதான் வந்து வேறு யாரோட உதவியும் இல்லாமல் என்னோட மூளையை மட்டுமே பயன்படுத்தி இதில் நான் பெரிய ஆளாக முடியும். இப்போ ஒரு பிஸ்னஸ் வச்சுங்க,
அதில் நிறைய பேரோட உதவி தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, Correct. அது எல்லாம் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. நான் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னோடய அறிவு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ எது செஞ்சால் சரியாக இருக்கும். ஆனால் அதை நான் முறைப்படி பண்ணணும்னு நினச்சேன். அப்போ வந்து திரைப்படக் கல்லூரியில் வந்த ஒரு வெற்றி கொஞ்சம் அப்போ தான் தலையெடுக்குது. அப்போது பாலு மகேந்திரா, ஸ்ரீராம், அபாவணன் ஆமா. இவங்கெல்லாம் வந்து அப்போ தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அப்போ தான். இவங்கெல்லாம் ஒரு காரணம். எந்த வழியில் போனால் வந்து நம்ம ஜெயிக்க முடியும், எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் வெற்றி பெற முடியும், நம்ம அந்த மேடை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி திரைப்படங்கிறது ஒரு சரியான மேடையாக இருக்கும் தான் நான் சூஸ் பண்ணேன். இந்த புலன் விசாரணை கதையை எந்த காலகட்டத்தில் எழுதிட்டீங்க? புலன் விசாரணை கதை சார் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதேவா? இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது இல்லை, மணிவண்ணன் சார்கிட்ட வந்த பிறகு தான். மணிவண்ணன் சார்கிட்ட வந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நான் ஒரு கேரக்டர், நான் வில்லேஜிலேருந்து வந்தேன், அது மாதிரியான இது தான். மணிவண்ணன் சார்கிட்ட வரும்போது வந்து அது கொஞ்சம் என்னை வந்து வேறு மாதிரியாக வந்து உருவாக்கும்போது அப்போ நான் வந்து எப்படின்னா படம் பார்க்கணுன்னா எனக்கு பசங்க வந்து பணம் கொடுப்பாங்க. ஒரு 2 ரூபா கொடுத்தா போதும், 90 காசு தான் டிக்கெட். 90 காசு டிக்கெட் கிடைக்கலாம், திரும்பி வந்துடுவோம். மறுபடியும் அது வந்து 2.90 கொடுத்து படம் பார்க்குற ஸ்டேஜ்லாம் கிடையாது. அது வந்து அந்த 3 ரோஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் அன்றைக்கி தான் போவோம். எப்படியும் அடித்து பிடிச்சி வாங்கிடுவோம். அதை போயிட்டு வந்து நம்ம இவங்களுக்கு நம்ம பசங்களுக்கு கதை சொல்லுவோம். எனக்கு வந்து இங்கிலீஷும் ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷில் வந்து 10 மார்க்கு 9 மார்க்கு இவ்வளோ தான் வரும். அதனால் வந்து என்ன அது நான் புரிஞ்சுக்கிறேனோ அந்த கதையை நான் சொல்வேன். அது வேறவே கூட இருக்கும், வேற ஒரு கதையாக கூட இருக்கும். அது மாதிரி வந்து அது டெவலப் ஆகிட்டே வரும்போது கோமான்னு ஒரு படம் பார்த்தேன். கோமான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஏதோ ஒரு வகையில் என்னை பாதிச்சிச்சு. அதை சொல்லும்போது அப்போல்லாம் வந்து இந்த விஷயமே யாராலையும் ஜீரணிக்க முடியாத விஷயம். ஹியூமன் ஆர்கனை வந்து இது பண்ண முடியும், ஜீரணிக்க. ஆனால் எனக்கு என்னமோ வந்து அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்க மாதிரி தோணிகிட்டே இருந்தது. அதனோட வேறு வெர்ஷன் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வரும்போது பச்சைத்தனி மாணிக்கம்னு ஒரு கேரக்டர் வந்து ட்ரிப்ளிகனில் எங்கேயோ இருக்காருன்ட்டு வந்து அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர் என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு சூட்கேஸு, ஒரு பெட்ஷீட்டு, ஒரு பில்லோ அதோட கட்டி வச்சுருக்கோம். அவர் வந்து ஏசியாவோ இல்லை இன்ஸ்பெக்டராகவும் இருந்தார். அவர் லைஃப்பில் வந்து 30 வருஷத்தில் வந்து ஒரு 200 தடவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரு. எப்போ வேணாலும் நீ என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. எவன் சொன்னாலும் என் கேரக்டர் நான் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு சொன்னாங்க. அப்போ அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து மைண்டில் வந்து படிஞ்சிடுச்சு. பச்சைத்தனி மாணிக்கம் அப்படிங்கிறது படிஞ்சிடுச்சு. அப்போ அதே போல் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து ஆனஸ்ட் ராஜ்னு ஒரு ரொம்ப ஆனஸ்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பேர். ஆனஸ்ட்ராஜ் கேரக்டர் எனக்கு தெரியாது, அந்த நேம் வந்து ஆனஸ்ட்ராஜுங்கிற கேரக்டர் எனக்கு பிடிச்சது. அப்புறம் இந்த பச்சைத்தனி மாணிக்கம்னா அது வந்து ஹீரோவுக்கு சரியாக இருக்காது இல்லையா, அதனால் வந்து ஆனஸ்ட்ராஜுங்கிற கேரக்டரை பச்சைத்தனி மாணிக்கத்தை குவாலிஃபை பேர் ஆனஸ்ட்ராஜுங்கிற கேரக்டர் வச்சு ஒரு இது வந்து டெவலப் பண்ணிட்டே வந்து அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக இருந்தால் பிடிக்கும். அது இப்ராஹிம் ராவத் இருக்குது, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு அதை அப்போ அந்த பேக்ரவுண்ட் வரும்போது அதை வந்து கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி வரும்போது கரெக்டாக வந்து நான் கதை சொல்ல வரும்போது ஆட்டோ சங்கர் மேட்ரு வந்ததால் அது ஒரு ஏலியனாக இருந்தது. இந்த கதை நான் பண்ண கதை ஹியூமன் ஆர்கன் அது வந்து இல்லாமல் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி இருந்தது. இந்த இது மிக்ஸ் ஆனோடனே ஆட்டோ சங்கர் மிக்ஸ் ஆனோடனே அது நம்மளோட ஊரை கதையாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் புலன் விசாரணை பார்த்தீங்கன்னா ஆட்டோ சங்கர் கதைக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பெண்களை வந்து இது பண்ணுறாங்க இது வந்து வச்சனை தவிர ஆட்டோ தர்மான்னு ஒரு இது தவிர அந்த கதைக்கும் ஆட்டோ சங்கரோட கதைக்கும் புலன் விசாரணைக்கும் எந்த, ஆனால் பார்க்கும்போது இது ஆட்டோ சங்கர் கதைங்கிற மாதிரி அதை வந்து பிளண்ட் பண்ணி அந்த கதையை வந்து. உங்கள் திரை வாழ்க்கையில் பல பேட்டிகள் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இப்ராஹிம் ராவத்தினுடைய தந்தை விஜயகாந்த் தாய். எதனால் இவர் தந்தையானார், எதனால் அவர் தாயானார்? சார் பெரும்பாலும் வந்து தந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அன்பு வந்து தாயை விட தந்தைகிட்ட அன்பு நிறைய இருக்கும். ஆனால் அந்த அன்பெல்லாம் வெளியே காமிச்சிக்க முடியும், நம்மளை கண்டிக்கிறதுலே இருக்கும், கண்டிப்பிலே இருக்கும். இப்ராஹிம் ஒருத்தர் வந்து நிறைய நேரம் வந்து என்னை வார்ன் பண்ணுவார், திட்டுவார். எனக்கும் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது பெருசாக என்ன நீ பெரிய மணிரத்னமா, நான் பாரதி ராஜாவனி, பாலச்சந்திரா, என்ன இப்போ தான் புது டைரக்டர் சொன்ன செய்யா. அப்போது மற்றவங்களாம் பாரதி அவர் திட்டுறாருன்னு, ஆனால் அது மற்றவங்க யாரும் என்னை திட்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கவரிங். இல்லைன்னா மற்றவங்களாம் என்னை வந்து அப்போ இது பண்ணி அது அவர், ஆனால் அவர் சொல்லுவார், பா
இவன் வந்து இன்னொரு ஆபாவனை அவன். அப்போது அவர் மைண்டில் அது இருக்குது. ஆனால் என்னை அவர் கண்டித்து வளர்த்துட்டே இருப்பார். அப்போ என்னோடய தவறுகள் ஏதாவது இருந்துன்னா சரி பண்ணி வர்றதுக்கு விஜயகாந்த் சார் எப்படின்னா, பசியோடு இருந்தீங்கன்னா அவர் சரண்டர் ஆகிடுவார். நம்ம என்ன குற்றம் வேணாலும் இருங்க, அந்த மத்தியான நேரத்தில் போய் இருந்தீங்கன்னா முதல்ல அது வந்து செட் பண்ணிவிடுவார். இன்னொன்று, நீங்கள் கண்ணில் கண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் கொலையே பண்ணாலும் உங்களுக்கு மன்னிச்சிடுவார். உங்கள் கண்ணில் மட்டும் அவருக்கு வந்து ஒரு தண்ணியோடு நீங்கள் அழுதுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன தவறு பண்ணாலும் ராவுத்தர் ஏய் போடாவலே அழுதப்போ வந்துடும் ராவுத்தர் வந்து போடாவலே போல போவலே அப்படின்ட்டுவார். ஆனால் விஜயகாந்த் வந்து நீங்கள் அழுதிங்கன்னா ஐயோ, அப்போது 2 பேரும் வந்து அந்த இதில் வந்து எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. முடிஞ்சால் நல்லது பண்ணுவாங்க. விஜயகாந்த் சார் நல்லது பண்ணாமல் விட மாட்டார். ராவுத்தர் முடிஞ்சால் நல்லது பண்ணுவார், இல்லை விலகிடுவார். அந்த 2 அன்புலையும் வந்து நான் அப்படி கண்டுபிடிச்சேன்னா, இவர்கிட்ட நீ என்ன வேணாலும் இது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். விஜயகாந்த் சார்கிட்ட நீ எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவர் எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ராவுத்தரை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அதனால் வந்து எனக்கு என்னென்னா, அந்த ஒரு தந்தை மாதிரியான ஒரு கண்டிப்பு, ஒரு தாய் மாதிரியான அன்பு வந்து அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஆர்கே செல்வமணி சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? சார் என் பேர் வினோத் சார். நான் ஆப்பிரிக்கா யுகாண்டாலேருந்து பேசுகிறேன் சார். அப்பா உகாண்டானா எனக்கு இடியமே தான் ஞாபகம் வருது. என்னவா இருக்கீங்க அங்கே? சார் நீங்க இதுக்கு முன்னாடி கால்ல பேசிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கீங்க சார். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் கல்ச்சரையும் இவங்க உகாண்டன் கல்ச்சரையும் மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு படம் சார். அருமை. படம் பண்றதுக்கு எதுக்கு உகாண்டாவுக்கு போனீங்க? ஞாபகம் இருக்குமான்னு தெரியல சார். 2004 எண்ட் ஆஃப் 2005 தெரியல சார். பொருளும் சார் 2க்கு வந்து நான் உங்களோட விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிருக்கேன் சார். ஓகே 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 ஓகே. நம்ம வந்து டெல்லியில போயிட்டு அந்த எம்பி பிளேட்ஸ்லாம் ஷூட் பண்ணோம் சார். அந்த முக்கியமான ஓகே நொய்டா அதெல்லாம் பண்ணோம் இல்லையா? ஓகே ஓகே. நம்ம அங்க வந்து ஷூட் பண்ணோம் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எப்போ உகாண்டா போனீங்க? சார் இப்போ ஒரு 2 இயர்ஸ் சார். நான் ஆக்சுவலா பிரைம் ஃபோக்கஸ்ல ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். விஷுவல் கலர்ல மாட்டில. ஓ ஆமா ஆமா ரைட். விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஆமா சார். ஆமா சார். அதுக்கப்புறம் நான் வந்து தனியா ஸ்டுடியோ ரன் பண்ணிட்டு இருந்தேன் சார் 10 இயர்ஸா. ஓகே. விஎஃப்எக்ஸ் அண்ட் டிஐ. இப்போ நீங்க கூட இப்போ நீங்க ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்கிற அந்த அசோசியேஷன்ல மெம்பர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆமா சார். இப்போ வந்து இப்போ நான் 2 இயர்ஸா கொரோனாக்கு அப்புறம் நான் இங்க இந்த படம் இங்க பண்றதுக்கு வந்திருக்கேன் சார். சூப்பர். எங்க அப்பா அம்மா இங்க லிவிங் ஹியர். ஸோ அதனால இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி குட் வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சித்ரா சார், you are doing a great service to the industry. நன்றி. It is going to be a bible sir. இது வந்து history of இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து இனிமே நம்ம புக் எடுத்து வந்து யாரும் படிக்கிறாங்களோ தெரியல. பட் நீங்க பண்றதை எப்ப வேணா யார் வேணா ரெஃபர் பண்ணுங்க. கரெக்ட். அதுவும் இல்லாம சாரோட இன்டர்வியூ தான் சார் பார்த்த மாதிரியே இருந்தது. இப்போ கூட பல பேர் சொல்லிட்டாங்க இந்த முயற்சியில வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தோய்வு ஆச்சுன்னா நான் சாரோட இன்டர்வியூ திருப்பி எடுத்து பார்த்தேன் சார். அவர் வந்து அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டதை சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போதுதான் அடுத்த நாள் காலையில இருந்துச்சு திருப்பி நம்ம வேலை செய்யணும்னு தோணும் சார். இதுக்கு தான் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லைன்ற போது இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங், நேற்று கூட அந்த சாங்கை பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஒண்ணுமே இல்லாம அந்த சாங் ஒரு ஃபாரின் ஃபீல்ட்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் டைரக்டர்ஸ் 80s இருந்தாங்கன்னா அது சார் தான் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ பஸ். தேங்க்யூ. கஷ்டம் தான் அந்த 80s 90s அது கஷ்டம் தான். 90s 89 வந்து உண்மையாக உயிர் போகிற விஷயங்கள் தான். பல முறை உயிர் கூட போகிற ஸ்டேஜ்லாம் கூட இருந்தது. நீங்கள் டைரக்டர் ஆன போது எந்தெந்த விஷயங்களில் மணிவண்ணன் உங்களுக்கு உதவிகரமாக இருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? மணிவண்ணன் வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது சுய பலம் இல்லாத, சுய நம்பிக்கை இல்லாத ஒரு பயந்தாங்குள்ளியான இந்த செல்வமணி கிடையாது. நீங்கள் முதல்ல உங்கள் படத்துக்கு முயற்சி பண்ணது சத்யராஜன். அவர் வந்து புதுமுக இயக்குனர்னா நான் பண்ண மாட்டேன். உண்மையாக வருத்தம் என்னன்னா, அவர் வந்து என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் மாதிரி நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.